டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான இந்த பொட்டேட்டோ சமோசா ட்விஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படின்னு சொல்கிறேன், வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இது செய்யறதுக்கு ஒரு பவுலில் பாயில் பண்ண பொட்டேட்டோ சேர்த்துக்கோங்க. நல்லா கையிலே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, செசமி சீட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி பதத்தில் வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவு வந்து சப்பாத்தி பதத்தில் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து தேய்ச்சிக்கலாம். இதுக்கு மேலே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோ மசாலா வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு இதை வந்து சின்ன சின்ன லேயராக வந்து கட் பண்ணி எடுத்து நான் பண்ணுற மெத்தடில் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் சமைக்கிறதுக்கு ஃபார்ச்சூன் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 17% ஆயில் கம்மியாக அப்சர்வ் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. இதில் தேவைக்கேற்ற மாதிரி ஆயில் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சமோசா ட்விஸ்டர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான பொட்டேட்டோ சமோசா ட்விஸ்டர் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் சமைக்கும் போது டேஸ்ட்டோட சேர்த்து கொஞ்சம் லைட்டாக சமைங்க நம்ம ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயிலோட. தேங்க்யூ.